அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10 ரூபா பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் டெல்லிக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நிபந்தனையோட முன்ஜாமீன் வழங்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசு உடனே கைது பண்ணுறலாம் சொல்லவே இல்லை. ஆனால் ஏதோ நடந்துருமேன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ஓடுறாரு. ட்ரிப்ளிகேணி கையெழுத்து போடுறது ஓடுறாரு. இரவும் பகலும் தூங்கவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சம்பவம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் நம்ம நக்கீரன் கோவால் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் டிஎம்கேவோட கொத்தூஷன் தெரியும். டிஎம்கேவோட என்ன சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம்னு வச்சுங்களேன். இவர் அது அவன் இவன் பேசுகிறத விடவே மாட்டார். யார் முதல்வர் விஜய் அவர்களை. இப்போ ஒரு படிக்கு மேலே போய் விஜய் அவர்கள் சின்ன சனியனா, ஜெயலலிதா பெரிய சனியனா. அந்த பெரிய சனியன் போனதுக்கப்புறம் இந்த சின்ன சனியனை பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியல, தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நக்கீரன் கோவால் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சனியை, அந்த சனியனை நம்ம என்ன வச்சு செய்யணுமோ அதை செய்ய போகிறோம். அதற்கப்புறம் இந்த ஆர்பி உதயகுமார் திருந்தவே மாட்டாப்புன்னு நினைக்கிறேன். பெரிய மனுஷனாச்சுன்னு பார்க்குறாங்க. சொன்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது ஜனநாயகர் படம் பார்த்துட்டு விஜயோட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சர்கள்லாம் விஜய் செத்து போயிட்டான்னு அழுகுறானா அப்படின்னு கேட்குறாப்புல. இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராம். இப்படி யார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கொத்தூஸ் தான், டிஎம்கே கொத்தூஸ்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாமளும் அதற்கான நிறைய விஷயங்களை உங்களிடம் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த அரசியல் நிகழ்வுகளையும் சேர்த்தே ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10 ரூபா பாலாஜி நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் டெல்லிக்கும் ட்ரிப்ளிகேனுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இரவு பகலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எப்போ தூங்குறாருன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. தூங்குறதே இல்லையா. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேங்க. என்னென்னா, தமிழக அரசு செந்தில் பாலாஜியை கைது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எங்கேயுமே குறிப்பிடல. கைது செய்வதற்கான எந்த ஒரு வேலையும் நடக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். தமிழக வெற்றி கழக ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் பேசப்பட்ட வழக்கில் 16 பேரை கைது செய்திருக்காங்க. அவங்க வாக்குமூலத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. விசாரணை மேற்கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கான அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணுங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் அதே கதை தான். இவங்க என்னென்னா முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எவிடன்ஸ் எல்லாமே, அதாவது வாக்குமூலம் யாரெல்லாம் இதில் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்களோ அவங்க வாக்குமூலம் எடுத்து விசாரணை மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் முழுவதுமாக இதில் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குலையும் சரி, முறைகேடு செய்ததிலையும் சரி, இங்கே குதிரை பேர பேசப்பட்டதிலையும் சரி, முகாந்திரம் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது, எல்லா அறிக்கைகளிலுமே ரெடி பண்ணி எல்லா விஷயங்களுக்கும் அறிக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் கைது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியும் கைது பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் உடனே இருந்தால் முகாந்திரம் இருந்தால் கைது பண்ணி விசாரணை பண்ணலாம். அப்போது தமிழக அரசு இதில் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு தெரியல. என்ன ஒரே விஷயம் தான் நான் செந்தில் பாலாஜிட்ட கேட்டுக்கிறேன், இந்த திராவிட கும்பல்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த திருட்டு திராவிடத்தையும் கேட்டுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, முகாந்திரம் இருந்தால், நல்லா நோட் பண்ணிக்க, முகாந்திரம் இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர், அதாவது இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு வர வைத்து பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் அவங்கள அழைத்து விசாரணை மேற்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் முன்ஜாமீன் வாங்கணும்? எதற்கு டெல்லிக்கு ஓடணும்? முன்ஜாமீன் வழங்கப்படலைனாலும் எதுக்கு திரும்ப மேல்முறையீடு போகணும்? அப்போது நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல எவிடன்ஸோ, ஏதாவது ஒரு இடத்துல வாக்குமூலம் யாராவது கொடுத்துட்டாங்களாவோ மாட்டிக்குவோம் அப்படின்றது செந்தில் பாலாஜி நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா திராவிட ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பொய்யா புரட்டா அடித்து நவுத்துறாங்க. அதாவது செந்தில் பாலாஜி மீது பார்த்தீங்கன்னா பொய் புகாரை கொடுத்து தமிழக அரசு பழிவாங்கும் எண்ணத்தில் பண்ணுகிறது. அதாவது கரூர் சம்பவத்தில் நடந்த விஷயங்களை வைத்து பழிவாங்கல் வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றாங்க. இப்போ நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
டாஸ்மாக் ஊழல் இருக்குது பார்த்தீங்களா, அது முறைகேடு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, 2016 போடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் போட்டது, யார் வந்து இது வந்து முன்னிறுத்தி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் வந்து 2016 நடந்ததுக்கு இவங்க ஆட்சியில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி இங்கே வந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே முடக்கி வச்சுட்டாங்க. இப்போ அங்கே 2016 வந்து பார்த்தீங்கன்னா 2020, 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டாங்கல்ல, அந்த தகவல் அறிக்கையெல்லாம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியாது வச்சுங்களேன். இப்போ அதெல்லாம் எடுத்து சுரண்டி பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டாஸ்மாக் முறைகேடில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா அதில் நடந்த முறைகேடுகள்லாம் வந்து வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க, செய்தியாளர்கள்ட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸும் முடிஞ்சால் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆதாரங்கள் இருந்து நாங்கள் முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரங்களையும் திரட்டி கொண்டிருக்கிறோம், வாக்குமூலங்கள்லாம் திரட்டி கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் உடனே கைது செய்ய போவதில்லை, ஆனால் விசாரணை மேற்கொள்வோம்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இப்போ டாஸ்மாக் முறைகேடு செய்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 41 இடங்கள்ல, அதாவது செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட 41 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை மேற்கொண்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி வீட்டில் பெருசாக மேற்கொள்ளன்னு வச்சிங்களா, அங்கே எதுவுமே இல்லை, அங்கே இருக்காது. ஏன்னா அவர் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருப்பாரு. ஆனால் இது எல்லாமே தமிழக வெற்றி கழக அரசு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 41 இடங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க, ரெக்கார்டில் எடுத்திருப்பாங்க. அப்போ எல்லா இடங்களும் எடுக்கும்போது ஒரே ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போய் எடுக்க முடியலங்க. ஏன்னா லாக் பண்ணிட்டு வெளில போயிட்டார். ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, சீல் வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போது இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொள்ளும் சொல்லி செந்தில் பாலாஜிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது, நீங்கள் ஏன் தலைவா முன்ஜாமீனுக்கு போகிறீங்க, அங்கே முன்ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதாவது முதற்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, 100 கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது. அடுத்தடுத்த ஆதாரங்களையும் வாக்குமூலங்களையும் நாங்கள் உங்களிடம் சமர்ப்பித்து விட்டு நாங்கள் கைது செய்யும் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வழங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கே போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போனது என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து நிபந்தனையுடன் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு. இதில் வந்து அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, தப்பிச்சு அப்படி போனால் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும், உடனே கைது செய்யப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க, காவல் நிலையத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க மெயினாக. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால், வரவில்லை என்றால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும். அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் காவல்துறை என்ன வேணால் நடவடிக்கை எடுத்துக்கலாம். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் இடத்திற்கு தள்ளப்படுவார் செந்தில் பாலாஜி. இதில் நிபந்தனை ஜாமீன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததற்கு காரணம் இதுதான். ஏன்னா அவர் வந்து தான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்கிறாரே அப்படின்ற ஒரு காரணங்களை தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கூறியிருக்கிறது. இந்த ஒரே ஒரு காரணத்தை வைத்து தான் செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தெரிஞ்சுங்க. ஏன்னா சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜி ஒரு வளையத்துக்குள்ளே வந்துட்டார். அதாவது ஊழல் பண்ணதுலையும் சரி, முறைகேடு நடந்ததுலையும் சரி, எல்லா விஷயங்களிலும் வந்துட்டார். இன்னும் அடுத்தடுத்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த ஊழலும் முறைகேடும் அறிக்கை தாக்கல் செய்து சட்ட ரீதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்கப்புறம் கைது செய்யும் படலங்கள் நடக்கும். அப்பயும் நீங்கள் மேலே போனீங்க, இல்லை இங்கே ஏதாவது வேறு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் கைது நடவடிக்கைலாம் நிற்காது. இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டாஸ்மாக் முறைகேடு நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் இது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு உத்தரவும் இருக்குது. அதை சொல்லியும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் பழிவாங்க மாடலே தொடர்கிறதுன்னு. ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, இதை மறைத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. அதை தூசி தட்டி எடுக்கும் பொழுது உண்மையை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது எப்படியா இதை வந்து எதுவுமே நடக்கலை, இதை பற்றி நீங்கள் வந்து இனிமேல் இந்த டாஸ்மாக் பற்றி எதுவும் மனு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லும்? ஆதாரப்பூர்வமாக சாட்சியுடன் தமிழக அரசு கூடிய விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் தாக்கல் செய்யும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவது உறுதி செய்யப்படும். விரைவில் அது நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நக்கீரன் கோவால் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து மீசை பெருசாக வளர்த்து வச்சிருக்காருல, எதுக்கு தெரியுங்களா?
இந்த பக்கம் வந்து இந்த திராவிடத்தை சேர்ந்த ஏடிஎம்கே கட்டி தொங்க விட்டுறலாம், இந்த பக்கம் வந்து டிஎம்கே தொங்க விட்டுறலாம். இது எப்பயுமே தொங்கிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வெயிட்டு தாங்க முடியாது அப்படின்றதுனால மீசையை கொஞ்சம் பெருசாக வளர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காப்புல. ஏன்னா மீசை ஆம்பளைக்கு சிங்கம் மாதிரி மீசை இருக்கணுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த அதாவது இந்த கிராமத்தில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரத்துக்கு. ஆனால் இது கம்பீரத்துக்கு வைக்கல, இந்த திராவிடத்துக்கு சொம்பு தூக்குறதுக்காக வச்சிருக்குது. அப்படி தூக்குனா தொங்கிரும் அப்படின்றதுக்காக இழுத்து பிடிச்சி வச்சிருக்குது. இந்த சனியம் பிடிச்ச இந்த நக்கீரன் கோபால் திராவிடத்துக்கு சொம்பு தூக்கு நமக்கு நல்லாவே தெரியும். நீ தூக்கு, வந்து நக்கீரன் வந்து திராவிடத்தினால தான் ஓடிட்டு இருக்குது, திராவிடத்துக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க நீ இது சரியாக போட்டாலும் தப்பாக போட்டாலும் வாங்கி அது 100 ரூபாய் இருந்தாலும் படிக்கிறது ரெடியாக இருக்காங்க. ஏன்னா திராவிடத்தில் ஊறி போய் பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திராவிடம் என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அந்த கட்சிக்காரன் சொல்லிட்டு வாங்கி படிப்பாங்க. படித்து தொலையிட்டோம், அந்த சனிகள் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதில் நம்ம நக்கீரன் கோபால் ஏன் நான் அந்த ஆரம்பத்திலே வந்து இந்த சனின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, நீ பேசுகிற அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக பேசணும். நீ செய்தியாளர் தானே, நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே, ஒரு பத்திரிகைக்கு ஓனர் தானே நீ. அப்போது எந்த அளவுக்கு நாகரிகமாக நடந்துக்க வேண்டும். நீ வந்து குற்றம் சாட்டு, நம்ம வந்து ஆதாரபூர்வமாக குற்றம் சாட்டு எல்லாமே சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது கரூர் நடந்த சம்பவங்களை குறித்து என்ன திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்காப்புல. இது வந்து அதாவது ஜெயிப்பார்னு விஜய் ஜெயிப்பார் முதல்வர் ஆகணும் எனக்கு தெரியலங்க, நடக்காதுன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் பண்ணிட்டாங்க. அப்போவே நான் சொன்னேன், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ட்டு சொன்னாராம், அவன் மீது எஃப்ஐஆர் போடுங்க, அதாவது விஜய் மீது, அதாவது அவன் அப்படி தான் சொல்கிறாப்புல, அவன் மீது எஃப்ஐஆர் போடுங்க, அந்த கேரவனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குங்க, அங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியும், அந்த சனியில வேற நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஐஆர் நீ போட்டிருக்கணும், நீ போடுங்கன்னு சொன்னில்ல, இப்பயும் நீ போய் ஏதாவது அந்த வழக்கில் நீ திருப்பியும் போட, எப்போ வேணால் போடலாமே, அப்பயே நீ போடுற அப்படின்னா உன் அதிகாரம் இருக்குன்ற திமிரை நீ காட்டுறல்ல, அதுதானே இப்போ உண்மை. அப்பயே போட்டிருந்தா உங்கள் ஆட்சி இருக்குது, அந்த திமிரை காட்டுறதுக்காக நீ சொல்லிட்டு இருக்க திரும்ப நக்கீரன் கோபால். இப்பயும் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தால் எஃப்ஐஆர் என்ன போடுறது, ஜெயிலே வைக்கலாம், அது முதல்வரில் பிரதமரில் யார் வேணால் வைக்கலாம், சட்ட ரீதியாக ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தா. அப்போ உன் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நீ அதிகாரத்தில் வந்து எந்த அளவுக்கு உச்சத்தில்ன்றத உன் வார்த்தையில் தெரியுது. அதில் இருந்து கேரவனை சீஸ் பண்ணால் அது உள்ளே என்ன நடந்துக்குன்னு சொல்கிறிய, இங்கே என்ன நடந்துச்சு அதெல்லாம் எடுக்கலாமா? அதாவது உங்கள் திராவிட கட்சிக்குள்ளே, அதனால் நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறோம். அடுத்து வந்து இப்போ இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னார் வச்சுங்களா, இப்போ என்ன சொல்கிறாரு இன்னைக்கு, அதாவது இந்த ஜெயலலிதா பெரிய சனியை, விஜய் அவர் சின்ன சனியை, அப்போ அந்த ஜெயலலிதா என்னென்ன பண்ணிச்சோ அதுக்கு மேலே அந்த சின்ன சனியை பண்ணிட்டு இருக்கிறது, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த சனியை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். இந்த நக்கீரன் சனியன் வந்து திருந்தாது. இந்த சனியினையும் நம்ம விட போகிறதில்ல. மக்கள்கிட்ட இந்த சனி என்னென்ன சொல்லிச்சுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்ப்பது நம்ம வேலை. மக்களை நீங்களே பார்த்துங்க. இதில் இன்னொரு அடுத்த சனி, இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார், ஏடிஎம்கே சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து விஜய் அவர்களை அவன் பேசுகிறதுல வந்து துணிஞ்சு பேசுவார்னு வச்சுங்களேன். இவருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கண்டேயன் மாதிரி விரைவில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன அந்த சனியை சொன்னிச்சு நம்ம சொல்லி தானே ஆகணும். அதாவது செய்தியாளர்களும் இந்த சன் டிவி, அந்த திராவிட ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊடகங்களை சேர்ந்தவங்களாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு வருவாங்க நினைக்கிறேன். இந்த கேள்வியை கேட்க போகிறோம், அதுக்கு பதில் தயாராக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரியே இருக்கிறது. எப்பயோ விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்களை இப்போ சொல்கிறது, அதாவது தீய சக்தி டிஎம்கே அள்ளுசிலி ஏடிஎம்கேன்னு விஜய் அவர்கள் சொன்னார். இதுக்கு அர்த்தம் நான் கேட்டிருக்காப்புல. இது வந்து இப்போ சமீபத்தில் ஏதாவது சொன்னார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்கிறப்ப நீ கேளு, அதுக்கு ஆன்சர் பண்ணு, நீ பேசு, பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ செய்தியாளர் கேட்குறாங்க அப்படின்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு இந்த திராவிட ஊடகம். இதற்கு இந்த சனியை ஆர்பி உதயகுமார் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, அதாவது ஜனநாயகன் படம் வந்து ஊற்றிக்கிச்சு, ஆனால் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து இந்த அமைச்சர்லாம் அழுதுறான் பார்த்தீங்களா, விஜய் செத்து போயிட்டவனா அழுகுறானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இல்லை இன்னொன்று கேட்குறோம், அம்மா அவர்கள் வந்து சமாதிக்கிட்டு போய் உங்கள் ஆள் பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இவரு சேர்ந்த ஆர்பி உதயகுமாரை சேர்த்தா சொல்கிறேன், போய் அழுது புலம்புனீங்களே, நீங்கள் எதுக்கு அழுது புலம்புனீங்க? ஜெயலலிதா செத்து போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அயன் லேடி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்களுக்கு சிறப்பாக நிறைய விஷயங்கள் இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போயும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக அரசு வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள கொச்சப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் இந்த சனியன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நம்ம என்ன பண்ணீங்க, விஜய் செத்து போயிட்டானான்னு சொல்லி அழுகுறானுங்களா அப்படின்னு கேட்டிங்க தெரியுமா? ஒரே விஷயம் சொல்லட்டுமா,
அவங்க கேட்ட அந்த கேள்விக்கும் நீங்கள் சொல்லும் பதிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆ அதாவது அவர் கேட்குறாங்க அல்லிசில்னு சொன்னாங்கல்ல, அந்த அல்லிசிலுக்கு நீ ஏதாவது சொல்லிட்டு போ. ஆனால் உரிமையில் பேசுகிறதும் தனிப்பட்ட முறையில் அதாவது செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் நீங்கள் சம்மந்தமாக தான் பேசுவீங்க. ஏன்னா உங்கள் புத்தி அப்படி, நீங்கள் ஆட்சி செய்த அந்த விதம் அப்படி. திருப்பி மக்களுக்காக நீங்கள் வரல, உங்கள் குடும்பத்தில் நடந்தால் அவங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள். ஏன்னா இங்கே மக்கள் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க தான் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. திரும்ப அவங்க மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி இவர் சொல்கிறாரு 56 வருஷம் இந்த கட்சி, 36 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இருந்ததெல்லாம் சொல்கிறீங்கல்ல, என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்றதான் நம்மளோட இறுதியாக ஒரு கேள்வி கேட்க தோணுது. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்றுமே புரியலைங்க. என்னென்னா, அதாவது சீமான் அவர்கள் வந்து தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. நானும் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன்னு வச்சுங்களேன். ஒரு 2022 23 முன்னாடி வரைக்குமே சொல்லிட்டு தான் இருந்தேன். பரவாயில்லப்பா, நிறைய விஷயங்களை வந்து உலக அரசியலிருந்து எல்லா விஷயங்களும் பேசிட்டு வராரு, உண்மையிலுமே தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் தான் சொல்லிட்டு. ஆனால் இப்போ சொல்ல முடியுதா? இதை பற்றி பேசக்கூட நாக்கூசுது. இதை வந்து அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது மற்ற கட்சின்னா இந்த திராவிட கட்சி இல்லாதவங்க சொன்னாங்கன்னா கூட ஓகே தான். ஆனால் இந்த திராவிட கட்சிகள் சொல்லுது பார்த்தீங்களா, இதுதாங்க எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா சீமானை வந்து எப்படியாவது இவங்கெல்லாம் பேசி எதுவும் சமாளிக்க முடியல. இவங்களுக்கு பேசவும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. திராவிட கட்சியில் எதுவும் பேச தெரியல. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று போய் முதல்வர் நாட்களில் உட்காந்ததுமே சீமான் அவர்கள் வந்து ஆயிட்டாரு, பேசவே முடியல. நம்ம சமாதி ஆயிட்டாருன்னே சொல்லலாம்னு வச்சுக்கலாம். சமாதினா அந்த சமாதி இல்லை, அமைதி ஆயிட்டாருன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி அமைதி ஆயிட்டு, என்னடா இது இப்படி நடந்துருச்சு, நம்ம மக்கள் திருந்தவே மாட்டாங்களா, நடிகர்களுக்கே ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம கத்துன்னு கத்துறோம், ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீ கத்துன்னு கத்துற, இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் ஒன்று சொல்கிற அப்படிங்கும்போது மக்கள் அவ்வளோக்கு என்ன நினச்சிட்டு இருக்க. விஜய் அவர்கள் அப்படி பேசின மாதிரி எனக்கு தெரியவே இல்லையப்பா. அவர் வந்து சினிமா நடிகராக இருக்கும்போதும் சரி, சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போதும் சரி, இப்போ வந்து முதல்வராக இருக்கும்போதும் சரி, எலெக்ஷனில் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தும் சரி, மாநாடு போடுறதுலும் சரி, மாற்றி பேசுன மாதிரி எங்களுக்கு தெரியலப்பா. அதனால தான்ப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் நீங்கள் என்னென்னா சமயத்துக்கு தகுந்தாப்புல மாற்றி பேசிட்டு 35 லட்சம் வாக்காளர் இருந்ததை 20 கொண்டு வந்துட்டீங்க. அடுத்து 10,000, அடுத்த சோழி முடிஞ்சு போயிடும். ஏன்னா இவர் தவிர்க்க முடியாத தலைவரான். என்னன்னா திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், திராவிடத்தை வந்து தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் சொன்னவர் திராவிடத்தை கூடயே இப்போ சுற்றிட்டு இருக்கீங்களே, ஒன்றும் புரியலையே. ஏன்னா இந்த பக்கம் நிறைய சூட்கேஸ் வாங்கி போகிறாரு, ட்ரெஸ்ஸு கலர்களாக போடுறதுக்கு. நம்ம அடிக்கடி இந்த ஒரு டைலாக சொல்லுவோம். இந்த மாதிரி ஆள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவரான். இதில் வந்து அவரோட வழக்கறிஞர் வச்சு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா யூடியூபர், அதாவது வலைபேச்சு பிஸ்மி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்னா அவதூறு பரப்புகிறாங்களாம், உரிமையில் பேசுகிறாங்களாம் சீமானை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா வழக்க தொடர்ந்தாங்க. அந்த மதுரை கிளை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, விஜய் மீது மட்டும் வந்து யாராவது உரிமையில் பேசினாலோ அவதூறு பரப்புனாலோ உடனே வழக்கு போடுறீங்க, சீமான் மீதுலாம் வந்து நீங்கள் உரிமையில் பேசுகிறவங்க வழக்கு போடக்கூடாதா, அவங்க எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஐயா போடலாங்கய்யா, ஆனால் இவரும் அப்படி தாங்கய்யா பேசுகிறாரு அப்படின்ற கோரிக்கை நம்மளும் வைக்கலாம்ல. அதில் அந்த வழக்கறிஞரை சொல்கிறாப்புல, நீங்கள் இனிமே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இனிமேல் நீங்கள் பேசுங்க, பண்ணுங்க, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கன்றாரு. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் அண்ணன் இருக்கார்ல சீமானு, அவர் பேசவே இல்லையாண்ணே. இந்த சாட்டை துறகும்ன்ற ஒரு சனி இருக்குது பார்த்தீங்களா, நக்கின்னு கோபால் சொன்னதெல்லாம் திரும்பி உங்களுக்கு சனி என்ன சொல்கிற மாதிரியே இது வந்துருச்சு. நம்மளுக்கும் அப்படி தான் வார்த்தை வருது. இந்த சாட்டை துறகும் ஒரு சனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சனி என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியலண்ணே. நீங்கள் உரிமையில் பேசுகிறதோ வாடாபாடான்னு பேசுனதோ பேசவே இல்லையாண்ணே. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கண்ணே, வழக்கில் அப்புறம் போடுவோண்ணே. ரொம்ப கேவலமாக இருக்குதுடா சனி முடிச்சுவீங்களா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதில் வீடியோட இறுதி பகுதியாக ஒரு 2 விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து முதல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தோடு நடக்குது சட்டப்பேரவையில். இதற்கு வந்து உதயநிதி அவங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏட்டெல்லாம் கான்ஃபரன்ஸ் காலில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. என்னென்னா லைவாக போயிட்டுருக்குது சட்டப்பேரவை, அதனால் நீங்களாம் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசணும், பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது, பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க சட்டப்பேரவை நடந்தது பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் லைவில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு 1 நேரம் போடுவாங்க, 1/2 நேரம் போடுவாங்க, ஒரு காலத்துக்கு போடவே மாட்டாங்க. இப்போது தமிழக வெற்றி கழக அரசு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் லைவில் போடுவதனால் உதயநிதி ஸ்டாலின் கோமாளி ஆகிவிட்டார். நீங்கள் தான் சொன்னீங்களே கோமாளின்னு சொல்லிட்டு இல்லை சட்டசபையில் வந்து பார்க்கலான்னு சொல்லி, இப்போ உங்காலே சொல்லிட்டாருங்க. அதாவது RS பாரதி வந்து கோமாளின்னு சொல்கிற எங்கள் சின்ன முதல்வரை நீ சட்டப்பேரவை வான்னு சொன்னில்ல,
சொன்னாருங்க அவரு. இப்போ வந்து யாருக்கு கோமால் நீங்களே பார்த்துக்குங்க அண்ணே, வேற ஒன்றும் இல்லை ஐயா. ஏன்னா உங்காலு பயந்துட்டாரு. ஏன்னா லைவ்ல போது மக்கள்லாம் பார்த்துட்டா சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குத்து குத்துன்னு என்ன டிவி கீழே குத்தி 234 தொகுதி இல்லை, ஐயோ இந்த 300 தொகுதி எங்கடா காணான்னு ஓட்டு இப்படி தேடுற அளவுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறத தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்பயே பயந்துட்டாரு. இப்போ யார் கோமாளின்னு நீங்களே சொல்லுங்க. கர்நாடகாவில் மேகதாது அணை வந்து கட்டுறது பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது. இதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு காணும். அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு புரளியை கிளப்பி கொண்டு இருக்கிறது. தமிழக அரசு மீது அவதூறையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறது. இதில் கூட்டணி கட்சி இருக்கு பார்த்திங்கன்னா, அந்த சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க. அதை முக்கியமாக ஏன் அவங்க அலறாங்கன்னா, கர்நாடகத்துக்கு விஜய் அவர்கள் சென்று பார்த்தீங்கன்னா சிவகுமார் கர்நாடக முதல்வர் சந்திக்கிறார் சிவகுமார் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது இல்லை. 3ஆம் தேதி போகிறாருங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் ஏன் அவரை போய் சந்திக்கணும்? அவர் சந்திச்சு என்ன பண்ண போகிறீங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவிரி நீரை கேட்குறதுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே மேலாண்மை குழு அமைச்சிருக்கிறது, இந்த பக்கம் வந்து மத்திய அரசு எல்லாமே நமக்கு தமிழகத்துக்கு சேர வேண்டிய விஷயங்களும் சரி, மேகதாது அணை விஷயங்களும் சரி இதற்கு முன்னாடியே பேசப்பட்டிருக்கிறதுல இதற்கு முட்டுக்கடை போடுவதற்கு நீங்கள் அங்கேயும் போக வேண்டும், டெல்லிக்குள்ள போக வேண்டும். இதற்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று திரட்ட வேண்டும், அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாரு. இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்கள் கர்நாடகா செல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா விஜய் பேனர்லாம் வந்து கிளிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இதையும் ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க நான் சொல்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் நட்பு ரீதியாக போய் சந்திக்கிறார். ஏன்னா திராவிட கட்சியில் இத்தனை நாள் இருந்து கிழிச்சிங்க பார்த்தீங்களா, போய் ஒருத்தரை சந்தித்து பேசும்பொழுது தான் அவர்கள் உண்மையில் நட்பு ரீதியாக என்ன சொல்ல வராங்க, சட்டரீதி என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். நீங்கள் கிழிச்ச மாதிரியே திருப்பியும் போய் வேறு மாதிரி நடந்துடும், ஏதோ ஒன்று போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. இவர் வந்து அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அடுத்து சட்டரீதியாக அங்கே போய் பேசினதுக்கப்புறம் மேகதாதனை கட்டித்தனம் ஆக வேண்டும், ஏனென்றால் கர்நாடக மக்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாதான் பிரச்சனை. சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே போவேணான்னு தடை போட்டுருக்காங்க, பெரிய லா பேசுகிறாங்க. ஆனால் அந்த லா வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திலேயே புக்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கேவலமான ஒரு லா பேசுகிறாங்க இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாம். தெரிஞ்சுங்கப்பா, சந்திக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறார் விஜய் அவர்ன்றதை பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் இப்போ கர்நாடகத்தில் விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்துறதுனால முதல்வர் சிவகுமார் அவர்கள் வந்து நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பிறகு சந்திக்கலாம், இப்பொழுது விஜய் வர வேணாம்னு அவரே சொல்லிட்டாரு. போதுமாப்பா உங்களுக்கு? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.